நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜெயகாந்தன் அவர்களின் கைவண்ணத்தில் எந்தன் கண்ணோடு கலந்துவிடு. அத்தியாயம் 4. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். கோடி மின்னல் ஓடி வந்து பாவையானது. இவள் ரதியினம், அதில் மதுரசம். இவள் காமன் வாகனம், இசை சிந்தும் மோகனம். அழகை படைத்தாய் ஓ பிரம்மதேவனே. ஏய் குள்ளச்சி, நில்லடி என்று தன்னிடமிருந்து தப்பி ஓட பார்த்த 10 வயது சிறுமி அம்பரியின் 2 கைகளையும் தனது ஒரு கையால் அசாத்தியமாக பிடித்தபடி சிரிப்புடன் நின்றிருந்தான் 15 வயதை தொட்டிருந்த திவாகரன். கையை விடு மாமா, நான் குமரனை தேடி வந்தேன். குமரா, குமரா, எங்கடா இருக்கிறாய்? அத்தை, உங்கள் மகனை கையை விடச் சொல்லுங்கள், நான் போகணும் என்று அழுகையுடன் கத்திக்கொண்டிருந்தவளை, உஷ், மூச்சு விடக்கூடாது, அழுகையை நிறுத்து, அழுகையை நிறுத்தினால்தான் கையை விடுவேன் என்று அவன் அதட்ட அழுகையை அடக்கி விம்மியபடி நின்றிருந்தாள். தன் தோளில் இருந்த துண்டினால் அவளது கண்ணீரை துடைத்தவன், எங்கே உன் கூட்டாளிகள்? குமரனும் தேனும் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிடு, உன்னை விட்டு விடுகிறேன். மூவருமாக சேர்ந்து கொண்டு பக்கத்து வீட்டு சிந்தாமணி பாட்டி வீட்டில் ஓட்டை பிரித்து உள் இறங்கி கடலை உருண்டையை திருடி தின்றிருக்கிறீர்கள். ஆனால் குள்ளச்சி, நீ காப்படி உயரத்தில் இருக்கிறாய், நீ எப்படி ஓட்டு மீது ஏறினாய் என்று அவன் விசாரிக்க, அது குமரன் தான் ஏணி எடுத்து கொண்டு வந்து போட்டான், தேனுதான் என்னை ஏற்றிவிட்டாள் என்று கூறினாள். அடங்காத கழுத என்று அவள் காதை திருகியவன், ஏண்டி, தின்பண்டம் வேண்டுமென்றால் அம்மா செய்து தரமாட்டார்களா? அடுத்த வீட்டு கூரையை பிரித்தா திருடி தின்பாய் கிறுக்கி என்று அவன் அதட்ட, நான் மட்டுமா செய்தேன்? உன் தங்கையும் மாமன் மகனும் தான் முக்கால்வாசி தவறை செய்தார்கள். அவர்களை விட்டுவிட்டு என்னை பிடித்து வைத்திருக்கிறாய் என்று அவள் சுள்ளென கூற, ஓ, அம்மைக்கு கோபம் வேறு வருகிறதோ உன்னை என்று அவளை தூக்கி சென்று அருகே இருந்த தூணில் நிற்க வைத்து கையில் இருந்த துண்டினால் கட்டி வைத்தான். திவா, என்னப்பா இது? அவளையே கட்டி வைத்து துன்புறுத்துகிறாய் என்று கேட்ட அன்னையிடம், அம்மா, நீ சும்மா இரு, இந்த ரகல கோஷ்டியை எப்படியேனும் அடக்கி ஆள வேண்டும். மூவருக்கும் இருக்கிறது இன்று. ஏய் குள்ளச்சி, உன் கூட்டாளிகளை மரியாதையாக இங்கே வரச் சொல்லிவிடு. நான் கண்டுபிடித்தேனானால் பிறம்படிதான் என்று மிரட்டியதும் மீண்டும் அழுகை முட்ட, குமரா, தேனு என்று உச்சஸ்தாதியில் சத்தமிட அந்த ஓட்டு வீட்டின் இடதுபுறத்திலிருந்து குமரனும் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியிலிருந்து தேன்மொழியும் எட்டி பார்த்தனர். அட களவாணி கழுதைகளா, இங்கேதான் இருக்கிறீர்களா? டேய் குமரா, மரியாதையா இறங்கி வந்துவிடு. கையில் மாட்டினாய் என்றால் பிரம்பால் அடித்து காலை உடைத்து விடுவேன். இறங்குடா என்று அவன் குச்சியினால் அவனை அடிக்க, கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்து கொண்டிருந்த குமரன் ஓட்டில் இருந்து கீழே குதித்தான். அவன் இறங்கியதும் தேன்மொழியின் பக்கம் திரும்பியவன், தேனு, நீ இறங்குகிறாயா? என்ன சொல்கிறாய் என்று கேட்க, அவளோ வாய்விட்டு கதறி, இந்த மாடி உயரமாக இருக்கிறது, என்னால் குதிக்க முடியவில்லை என்று அழுதபடியே கூற, சிரிப்பை அடக்க பெரும்பாடுபட்டு போனான். இங்கே வா, அண்ணன் கையை பிடி என்றவன் மெல்ல அவளை இறக்கிவிட்டான். தூணில் கை கட்டப்பட்ட நிலையில் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு பேந்த பேந்து விழித்தபடி அம்பரி நின்றிருக்க, அவளுக்கு அடுத்து நின்றிருந்த குமரனோ மாமன் முகத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்றபடி கண்ணீர் விழிகளுடன் இருந்தான். அவன் அருகே நின்றிருந்த தேன்மொழியோ அழுகையை நிறுத்தாது தேம்பிக் கொண்டிருந்தாள். மூவரையும் நோக்கியவன், சிந்தாமணி பாட்டி வீட்டில் கடலை உருண்டையை திருட திட்டம் போட்டது யாரு என்று வினவினான். இவன், இவள், இவள் என்று மூவரும் மாறி மாறி ஒருவரை மற்றொருவர் காட்டிக் கொடுக்க, அவன், தேனு, நீ சொல், யார் ஐடியா இது என்று வினவினான். அண்ணா, அது குமரன் தான் சொன்னான். சிந்தாமணி பாட்டி வீட்டில் தண்ணீர் எடுக்க போகும்போது பார்த்தேன் பாட்டி கடலை உருண்டை செய்வதை. அவர் செய்யும் உருண்டை முத்தம்மா அத்தையின் பெட்டிக்கடையில் கிடைப்பதை விட சுவையாக இருக்கும். நாம் போய் கேட்டால் பாட்டி தரமாட்டாள், அதனால் திருடி தின்போம் என்றான் என்று நடந்ததை கூற, இல்லை மாமா, இல்லை, சிந்தாமணி பாட்டி வீட்டு உருண்டை சுவையாக இருக்கும் என்று மட்டும்தான் நான் கூறினேன். திருடி திங்கலாம் என்று சொன்னது இவள்தான் என்று அம்பரியை கை காட்டினான் அவன். ஆமாம் என்பது போல் குற்ற உணர்வுடன் தலை குனிந்த அம்பரியிடம், என்னடி, உன் வேலைதானா இது என்று அதட்டினான். இல்லை மாமா, திருடி திங்கலாம் என்றெல்லாம் நான் சொல்லவே இல்லை. குமரன் தான் நான் போய் கேட்டால் சிந்தாமணி பாட்டி தரமாட்டாள் என்றான்.
அதனால்தான் எதற்கு கேட்டுக்கொண்டு நாமே சென்று எடுத்து தின்று விடலாம் என்றுதான் சொன்னேன் என்று கூற, இரண்டுக்கும் என்னடி பெரிய வித்தியாசம் இருக்கிறது, திருட்டு கழுத என்று நங்கென்று அவள் தலையில் குட்டு வைத்தான். முகம் சுருங்கி அழுகையில் அவள் ஆழ்ந்துவிட, அடுத்து என்ன நடந்தது என்று விசாரித்தவனிடம், அப்புறம் வீட்டு வாசல் வழியாக சென்றால் பாட்டி கண்டுபிடித்து விடுவாள் என்று ஓட்டு வழியாக செல்லலாம் என்று குமரன் தான் கூறினான். நானும் அவனும் ஏறிவிட்டோம். அம்பரியால் ஏற முடியவில்லை. அவளுக்காக ஏணியை கஷ்டப்பட்டு நகர்த்தினோம் நாங்கள் இருவரும். அவள் ஏறி வந்ததும் ஓட்டின் உள் இறங்கி பரன் மீது பாட்டி காய வைத்திருந்த உருண்டையை எடுத்து வந்தாள். ஓ, ஓட்டு மேல அமர்ந்தே நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் குமரன் இன்னொரு உருண்டை கேட்டான் என்று அம்பரி மறுபடி உள்ளே இறங்கும்போது பாட்டி பார்த்து விட்டது என்று கூறினாள். பாட்டி பார்த்ததும் தப்பிப்பதற்காக அம்பரி என்று அவள் முகத்தை பார்த்த குமரன், பாட்டியின் தண்டட்டியை பிடித்து இழுத்துவிட்டு ஓடி வந்து விட்டாள் மாமா என்று கூற, அதற்கு மேல் அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரித்தான் திவாகரன். அதுவரை மூவரையும் திட்டி அதட்டி கொண்டிருந்தவன் திடீரென சிரிப்பதைக் கண்டு மூவரும் திகைத்து அவன் முகம் பார்க்க, அம்பரியோ, குமரா, நீ சொன்னது சரிதான், உன் மாமன் சரியான லூசு பயலாக இருப்பான் போலும் என்று கத்தி கூறிவிட, சிரிப்பை நிறுத்தி அவளை முறைத்த திவாகரன், திருட்டு கழுத என்றபடி பிரம்பை எடுத்துக்கொண்டு அருகே வந்தான். அண்ணா வேண்டாம், மாமா வேண்டாம் என்றபடி இருபுறமும் சிதறி ஓடியவர்களுக்கு இரண்டிரண்டு அடிகளை கொடுத்தவன் இருவரும் ஓடிச் சென்றதும் தூணின் மறுபுறம் தூணை இறுக கட்டி கொண்டு தன் முகத்தை புதைத்து கண்களை அழுந்த மூடியிருந்த அம்பரியை கண்டு சிரித்து அவள் கட்டை அவிழ்த்து முன்னால் இழுத்தான். அப்போதும் பயத்துடனே நின்றிருந்தவளை கண்டு வாய் கொழுப்பு ஜாஸ்தியாகி விட்டது குள்ளச்சிக்கு என்று கன்னம் கிள்ளிவிட்டு, போய் அத்தையிடம் எண்ணெய் வைத்து தலைவாரிக்கொள் என்று அனுப்பி வைத்தவன், தேனு, குமரா, 2 பேரும் உள்ளே வாருங்கள், அடிக்க மாட்டேன் வாருங்கள் என்று அழைக்க இருவரும் தயங்கியபடி வந்து சேர்ந்தனர். ஏண்டா குமரா, இதுகள் இரண்டும் தான் சிறுபிள்ளைகள், சேட்டை செய்கிறதுகள், உனக்கு என்னடா வந்தது, 6ஆம் வகுப்பு முடித்த பெரிய பையனல்லவா நீ என்று கூற, அதிலும் ஃபெயில் என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் அம்பரி. யார் ஃபெயிலு, நீதாண்டி மக்கு, நான் எங்கள் வகுப்பிலேயே முதல் மார்க்கு தெரியுமா என்று ரோசத்துடன் கூறியவனை சமாதானப்படுத்தி மூவரையும் கை கால் முகம் கழுவ வைத்து படிக்க அமர வைத்தான். அம்பரியும் தேனும் முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டே அமர குமரன் சற்று உற்சாகத்துடன் அமர்ந்தான். அவனை தவிர மற்ற இருவரும் மந்தமாகவே அமர்ந்திருக்க இருவரையும் நோக்கி தீப்பார்வை பார்த்தான் திவாகரன். தேனு, பைய தூக்கு, ஓடிவிடலாம் என்று குரல் கொடுத்தபடி தன் பையை தூக்கி கொண்டு ஓடிவிட்டாள் அம்பரி. அதன் பின் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்குள் நுழைந்தவன் அடுக்களையில் அன்னையுடன் அமர்ந்து அருவாமனையில் காய் நறுக்கிக் கொண்டிருந்தவளை கண்டு சாந்தமாக புன்னகைத்தான். கிராமத்து பெண்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் பழக்கம் இது. சிறு வயதிலிருந்தே அனைத்து வேலைகளுக்கும் பெண்களை பழக்கப்படுத்தி வைத்திருப்பார்கள். அதனால்தான் உழைத்து உரமேறிய உடலுடன் வனப்பாக காட்சி தருகிறார்கள். மாமனை கண்டதும் பயந்து அத்தையின் பின்னே மறைந்து கொண்டவளை கண்டபடியே அருகே வந்தவன், அம்மா, இவளை பாரேன், படிக்க கூப்பிட்டா மட்டும் காது தூரம் ஓடிவிடுகிறாள். இங்கே வந்து உன்னுடன் வெங்காயம் முறித்து கொண்டிருக்கிறாள். நீ நாளை என்னிடம்தானே ராசாத்தி படிக்க வர வேண்டும் என்று மிரட்ட, சும்மா அவளை அதட்டி கொண்டே இருக்காதே கண்ணா, பயந்து போகிறாள் பார் என்று அவள் கைப்பற்றி மரகதம் அழைத்து செல்ல நாக்கை துருத்தி அவனுக்கு பழிப்பு காட்டியபடியே ஓடிச் சென்றாள் அம்பரி. வள்ளியம்மை ராமசாமி தம்பதியினருக்கு ஆணொன்று பெண்ணொன்றுமாய் 2 பிள்ளைகள். மரகதம், மாணிக்கம் இருவரும் 6 ஆண்டு இடைவெளியில் பிறந்தவர்கள். பெண் பிள்ளைக்கு முதலில் திருமணத்தை நடத்தி முடித்து விடலாம் என்று எண்ணி மரகதத்தின் 17வது வயதிலேயே மரகதத்திற்கு திருமணம் முடித்து வைத்தனர். மாப்பிள்ளை ராமசாமியின் சொந்த தங்கையின் மகன். மரகதமும் அவரது கணவர் ராஜாராமனும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்ததற்காக சாட்சியாக அவர்களுக்கு அழகான மகன் பிறந்தான். சூரியனின் பெயரை வைக்க வேண்டும் என்று மரகதம் மிகவும் ஆசைப்பட்டதால் அவனுக்கு திவாகரன் என்று பெயரிட்டனர். திவாகரனின் 12வது வயதில் ராஜாராமன் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட மகனும் தனிமரமாகி போனார் மரகதம். பெரிதாக சொத்து எதுவும் அவர் சேர்த்து வைக்காததால் சற்று கலங்கி போன மரகதம் இருக்கும் நிலத்திலேயே விவசாயம் செய்து
மகனை படிக்க வைத்தாள். அவனும் சூழ்நிலை புரிந்து கொண்டு நன்றாக படித்து வந்தான். வறுமை என்றும் கவலை என்றும் மரகதம் ஒரு முறை கூட தாய் வீடு தேடி சென்றதில்லை. ராமசாமி இறந்த பின்பு அனைத்து சொத்துக்களும் மாணிக்கத்தின் கவனிப்பில் சென்று விட்டதால் வள்ளியம்மையால் மகளுக்கு உதவ முடியவில்லை. மாணிக்கத்திற்கோ அவரது மனைவி சுப்புலட்சுமியின் தொல்லை அதிகமாக இருந்ததால் தங்கையின் நிலை அறிந்தும் உதவி ஏதும் செய்ய முடியவில்லை. ஆனால் அது குறித்து எவ்வித மனத்தாங்களும் இல்லாமல் எப்போதும் போல் பிள்ளைகள் வந்து சென்று கொண்டிருக்க மரகதம் இயல்பாகத்தான் இருந்தார். வள்ளியம்மைக்கு பேரன் மீது பாசம் அதிகம். அவன் வீடு தேடி வரும் வேளைகளில் சுப்புலட்சுமி முகம் திருப்பிக் கொண்டாலும் அம்மத்தாவிற்காகவும் மாமாவிற்காகவும் அவன் அடிக்கடி வந்து செல்வான். அத்தோடு நில்லாமல் அவனுடைய செல்ல மாமன் மகள் அம்பரியும் இருப்பதால் மாமா வீடு செல்வதற்கு அவன் அதிக ஆர்வம் காட்டுவதில் வியப்பொன்றும் இல்லை. மாணிக்கம் மரகதத்தின் பெரியப்பா மகனின் வாரிசுதான் குமரன். அவரது தங்கையின் மகள்தான் தேன்மொழி. சுற்றி சுற்றி ஊர் முழுக்க சொந்த பந்தங்களை கொண்டிருப்பதால் மரகதத்திற்கு கணவன் இறந்த பின்பும் பாதுகாப்பான வாழ்வு கிடைத்தது. மற்றபடி அவர்களிடம் இருந்து எவ்வித உதவியையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. மாணிக்கத்திற்கு சொந்தமாக தென்னந்தோப்பும் கரும்பு வாழை திராட்சை தோட்டங்களும் இருந்தன. அதனால் வருமானத்தை பொறுத்தவரை அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தங்கையின் நிலையை எண்ணி வருந்தி அவர் அவளுக்கு உதவி செய்ய முயன்றாலும் கையேயி போல் அவருக்கு அமைந்துவிட்ட சுப்புலட்சுமி அவரிடமிருந்து ஒரு துரும்பை கூட மரகதத்திற்கு நகர்த்த சம்மதிக்கவில்லை. மரகதமும் தன்மானம் மிக்கவள் என்பதால் அண்ணனின் வீடு தேடி வருவதை கூட நிறுத்தி கொண்டாள். என்னதான் மரகதம் எந்த உதவியையும் எதிர்பாராமல் தன் உழைப்பில் வயிற்றை பாட்டை பார்த்து கொண்டாலும் ராஜாராமனுக்கு சொந்தமான அந்த ஒரே நிலம் ஏகப்பட்ட கடனில் இருந்ததை லட்சுமி அறிந்தே இருந்தாள். எங்கே ஒரு நாள் அண்ணா என்று கண்ணை கசக்கி கொண்டு தன் வீட்டை தேடி வந்து விடுவாளோ என்று மிகவும் அஞ்சினாள். ஒரே பெண்ணை பெற்று வைத்திருக்கிறோம், அவளுக்கு சீர் செய்து பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து அவள் சீரும் சிறப்புமாய் வாழ்வதை கண்ணார காண வேண்டும் என்ற ஆசை வைத்திருந்தாள் லட்சுமி. அதற்கு இடைஞ்சலாக மரகதமும் அவள் மகனும் இந்த வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு விடுவார்களோ என்று பயந்தாள். அவள் அஞ்சியதை போல் அடுத்து ஒரு சம்பவம் நடந்தது. இயல்பிலேயே சார்ந்த சொரூபியான மரகதம் கொண்ட கணவனும் உயிரிழந்து போன பின்பு மகனுக்காக வேணும் வாழ்ந்தாக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு தன்னால் இயன்றவரை உழைத்து அவனை படிக்க வைத்து கொண்டிருந்தாள். நிலத்தின் மீது ராஜாராமன் வாங்கியிருந்த கடனிற்கான வட்டியை கட்டுவதற்கே வருமானத்தில் பெரும் பகுதி அழிந்துவிட உண்பதற்கும் உடுத்துவதற்கும் மிச்ச வருமானம் சரியாக இருந்தது. எப்படி மகனை பெரிய படிப்பு படிக்க வைக்க உத்தியோகத்திற்காக அனுப்புவது என்று எண்ணி தினமும் தூங்காமல் தவித்தாள். சரியாக உண்ணாமல் உறங்காமல் நோயாளிக்கு போனவள் ஒரு நாள் இரவு இறந்தும் போனாள். அந்த நாளின் காலை பள்ளி செல்ல தயாராகி கொண்டிருந்த திவாகரன், அம்மா இன்னுமா தீங்கிக் கொண்டிருக்கிறாய்? வயலுக்கு செல்லவில்லையா? எனக்கு பசி அடிக்கிறது, பள்ளிக்கு செல்ல வேண்டும், எழுந்திரிமா என்று தலைவாரியபடியே குரல் கொடுத்தவன் அன்னை இன்னும் எழாமல் இருப்பதைக் கண்டு பயந்து அருகே சென்று அம்மா என்று தோள் பற்றி திருப்ப கண்கள் மூடிய நிலையில் தொய்ந்து கிடந்த அவரது உடல் சில்லிட்டு போயிருந்தது. அம்மா அம்மா என்று உலுக்கியவனுக்கு அம்மா இனி எழுந்திருக்கவே மாட்டாள் என்பது புரிந்து போக கரகரவென கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அம்மா என கட்டிக்கொண்டு கதறி அழுதான். அவனது ஓலம் கேட்டு எட்டி பார்த்த சிந்தாமணி பாட்டி நிலைமையை புரிந்து கொண்டு அருகே வந்து அவனை ஆறுதல் படுத்த தான் அனாதையாகி போன துக்க நிலையை எண்ணி கதறினான் திவாகரன். அதன் பிறகு விஷயம் ஊர் முழுவதும் பரவிவிட வள்ளியம்மையும் மாணிக்கமும் பதறி ஓடி வந்தனர். புத்தக பையை தூக்கி கொண்டு பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருந்த அம்பரி வழியில் தேன்மொழியின் தந்தை வருவதைக் கண்டு செல்வம் மாமா என்று ஓடிச் செல்ல, பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டு விட்டாயா கண்ணு என்று வினவியவரிடம் ஆமா மாமா, தேனு இன்னும் வரவில்லையே என்று கேட்டாள். பள்ளிக்கெல்லாம் இன்று போக வேண்டாம் வா என்று அவளை தூக்கி தன் சைக்கிளில் அமர்த்தி கொண்டவர் திவாகரனின் வீட்டிற்கு சென்றார். ஐ, பள்ளிக்கு இன்று விடுமுறையா என்று குதூகலமான அம்பரி அவருடன் உற்சாகத்துடனே புறப்பட்டாள். ஆனால் அவர் திவாகரனின் வீட்டில் வண்டியை நிறுத்தியதும் வீட்டினுள் ஒலித்த அழுகையை குரல்களும் ஒப்பாரியும் அம்பரியின் மனதில் திகிலை ஏற்படுத்தின. காரணத்தை அறிந்து கொள்ளாமலேயே அந்த சூழ்நிலை அவளுக்கு அழுகையை வரவைக்க மாமா என்று அவர் கையை பற்றியவளை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார். தலைவிரிகோலத்தில் என் உசுரை எடுத்துக்கிட்டு என் மகளை விரட்டியிருக்க கூடாதா ஆண்டவனே, என் பேரனை இப்படி அனாதையா நிற்க வச்சிட்டியே
என்று மாறில் அடித்துக்கொண்டு அழுத வள்ளியம்மையை கண்டதும் அவளுக்கு அழுகை பொங்கியது. அழுதபடியே அவள் நிமிர்ந்து பார்க்க, அருகே இருந்த ஒற்றை கட்டிலில் மாலை போட்டு மரகதம் அத்தையை படுக்க வைத்திருந்தனர். அந்த கோலத்தில் அத்தையை கண்டதும் அழுதபடியே அருகே ஓடிச் சென்று பார்த்தவளை மாணிக்கம் கைப்பற்ற, அப்பா, அத்தை அத்தை என்றபடியே தந்தையின் காலில் முகம் புதைத்து அழுதாள் அம்பரி. எவ்வளவு பாசமான அத்தை! பெண் பிள்ளைகள் என்றால் அவளுக்கு கொள்ளை பிரியம். அதிலும் அவரது காலை சுற்றி கொண்டு திரியும் அம்பரியின் மீது அவருக்கு தனி பாசம்தான். அண்ணன் மகள் வேறு சொல்லவா வேண்டும்? அவரிடமே குளித்து அவரிடமே எண்ணெய் வைத்து படிய தலைவாரி அவருடனே அலைவாள். அத்தோடு நில்லாது அவர் செய்து தரும் கம்பு தோசையும் தேங்காய் சட்னியும் கேப்ப உருண்டையும் அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. காலை வந்து சேர்ந்தால் அவருக்கு உதவி செய்து கொண்டு அவருடனே கதை கேட்டபடி உறங்கியும் போவாள். அப்படிப்பட்ட அத்தை இன்று உயிரற்று கட்டிலில் கிடப்பதைக் கண்டு அவளுக்கு துக்கம் பொங்கியது. திவாகரன் மாமா, அவன் அவன் என்ன செய்கிறான்? அன்னை அம்மியில் சட்னி அரைப்பதற்கு கூட அனுமதிக்காமல் அந்த வேலையையும் தானே செய்பவன். அவர் மீது உயிரையே வைத்திருப்பவன் அவன். அவன் எங்கே என்றபடியே தந்தையின் கால்களை கட்டியபடியே நிமிர்ந்து அவனை தேடினாள். மரகதத்தை கிடத்தி வைத்திருந்த கட்டிலின் அருகே எங்கோ வெறித்தபடி இறுகிப்போய் அமர்ந்திருந்தான் அவன். கன்னங்களில் கண்ணீர் கோடுகளின் தடம் தெரிந்தது. அவனையே பார்த்தபடி தந்தையை இறுக கட்டிக்கொண்ட அம்பரிக்கு உள்ளே ஏதோ செய்தது. அதன் பின்பு நடந்த சடங்குகள் அனைத்திலும் இயந்திரத்தனமாக செயல்பட்டவனை வள்ளியம்மை வாய்விட்டு அழுதுவிடு ராசா, வேண்டாமையா என்று எவ்வளவோ கெஞ்சியும் நேர்வெறித்த விழிகளும் சில்லிட்டு போன உடலுமாக இறுக்கத்துடன் இருந்தான் அவன். கடைசியாக அவரை புதைக்கும் இடத்தில் மாணிக்கம் அம்மா முகத்தை கடைசியா ஒரு முறை பார்த்துவிடு ராசா என்று கூற, திகைத்து அவர் முகம் நோக்கியவனுக்கு அன்னையை இனி கண்களால் கூட காண முடியாது என்கிற உண்மை புலப்பட, நடப்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் துக்கம் தொண்டையடைக்க அழுகை வெடித்து சிதறியது அவனுக்கு. பெருங்குரல் எடுத்து கதறியவனை மாணிக்கமும் செல்வமும் ஆறுதல் கூற முடியாமல் திணறினர். அம்மா அம்மா என்று மண்டியிட்டு அவர் காலடியை பற்றி கொண்டு அழுது தீர்த்தவனை சமாதானப்படுத்தி அனைத்தையும் முடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர். எவ்வளவோ வற்புறுத்தியும் சாப்பாடு தண்ணீர் இன்றி அழுதபடியே கரைந்து போனவனை கண்டு துக்கமானது வள்ளியம்மைக்கு. மரகதம் இறந்து போன மறுநாளே கடன்காரர்கள் வந்து அந்த நிலத்தை விற்று பணத்தை அடைக்குமாறு கூற, 15 வயதே நிரம்பிய அச்சிறுவனுக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. அன்னை, படிப்பு, வீடு, நிலம் என்று இருந்தவனுக்கு பணம், கடன் என்ற வார்த்தைகளுக்கான அர்த்தமெல்லாம் சுத்தமாக பிடிபடவில்லை. பேந்த பேந்த விழித்தபடி அவன் நிற்க, மாணிக்கமும் செல்வமும் அவனிடம் நிலத்தை விற்றால் ஒழிய உன் அப்பா அம்மா வாங்கிய கடனை அடைக்க முடியாது திவாகரா என்று சொல்கிறாய், அவர்களிடமே விற்று விடலாமா என்று கேட்க, பதில் சொல்ல முடியாமல் விக்கித்து நின்றான் அவன். இருக்கும் ஒரே நிலத்தையும் விற்றுவிட்டால் அவனது எதிர்காலம் என்னாவது? உணவிற்கும் படிப்பிற்கும் என்ன செய்வான் அவன்? ஒன்றுமே பிடிபடாமல் போக விழித்து கொண்டு நின்றவனின் தோலை அழுத்திவிட்டு இருவரும் நகர்ந்து விட்டனர். அதன் பின்பு அவர்களின் நிலத்தை கடன்காரர்களிடம் விற்றுவிட்டனர் போலும். ஒரே ஒரு முறை செல்வம் வந்து, தம்பி, நில பத்திரமெல்லாம் அம்மா எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று கேட்கும்போது கையை மட்டும் உயர்த்தி இரும்பு பெட்டியை காண்பித்தான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். வள்ளியம்மை அவனுக்கு சாப்பாடு சமைத்து ஒவ்வொரு வேளையும் போராடி உண்ண வைக்க, அவன் எதற்காக சாப்பிட வேண்டும், இனி உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்கிற மனநிலையுடன் உலா வந்தான். அன்னையின் புடவைகளை கையில் வைத்து கொண்டு மணிக்கணக்கில் அமர்ந்து கொண்டும் விட்டத்தை வெறித்து கொண்டும் முடங்கி போனான். 16ஆம் நாள் கருமாதியின் போது மரகதத்தின் புகைப்படத்திற்கு மாலையிட்டு வள்ளியம்மை, அம்மாவை கும்பிட்டுக்கொள் கண்ணு, இனி அவதான் உனக்கு சாமி என்று கூற, அந்த கருப்பு வெள்ளை புகைப்பட சட்டத்தின் உள்ளே சாந்தமாக புன்னகைத்து கொண்டிருந்த அன்னையை கண்டு அழுகை பெருகியது அவனுக்கு. என்னை இப்படி அனாதையாக்கிட்டு விட்டு சென்று விட்டாயே அம்மா, இனி எனக்கென்று யார் இருக்கிறார்கள் இந்த உலகில்? என் வாழ்வின் ஒரே ஆதாரமான நீயே சென்று விட்ட பின்பு இனி யாருக்காக நான் வாழ வேண்டும் அம்மா? என்னை விட்டு ஏன் சென்றாய்? என்னையும் அழைத்து கொண்டு செல்லாமல் இப்படி தனித்து நிற்க வைத்து விட்டாயே அம்மா. உன் கையால் உண்ணாமல், உன் மடியில் உறங்காமல்
உன் அருகாமையின் நிம்மதியை உணராமல் நான் எப்படி இருக்க முடியும்? நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? என்னையும் உன்னோடு அழைத்து கொள்ளம்மா. என்னால் நீயின்றி வாழ முடியாது. அம்மா அம்மா என்று அவன் கண்ணீர் விட்டு கதற அதைக் கண்ட அம்பரிக்கு கண்கள் கலங்கின. கூடியிருந்த அனைவரது மனமும் நெகிழ்ந்து கண்களில் கண்ணீர் வழிய சட்டென தந்தையின் புறம் திரும்பிய அம்பரி, அப்பா, மாமாவை நம் வீட்டிற்கே கூட்டிச் சென்று விடலாம் அப்பா. மாமா அத்தை இல்லாமல் எப்படி தனியாக இருப்பாரப்பா? நம்முடனே அழைத்துச் செல்லலாம் அப்பா, ப்ளீஸ்பா என்று கண்ணீருடன் அவர் கையை பற்றி இழுத்து கெஞ்ச வள்ளியம்மைக்கும் அது சரியென்றே பட்டது. அவனை ஆதரிக்கத்தான் யார் உண்டு இவ்வுலகில்? சொந்த தாய் மாமனான மாணிக்கத்தை தவிர. இருக்கும் ஒரே நிலமும் பறிபோய்விட்ட நிலையில் சாப்பாட்டிற்கு என்ன செய்வான் அவன்? படிப்பை எப்படி தொடர்வான்? நம்மை தவிர யார் இருக்கிறார்கள் அவனுக்கு என்று மகனிடம் அவர் எடுத்து கூற, மனைவியை எண்ணி ஒரு கணம் பயந்தாலும் மரகதம் உயிருடன் இருந்தபோதுதான் அவளுக்கு உதவ முடியாமல் போனது. இவனுக்கேனும் ஆதரவு கொடுத்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் மாணிக்கம். 2 நாட்கள் கழிந்ததும் மெல்ல திவாகரனிடம் ஆரம்பித்தார் வள்ளியம்மை. கண்ணு, மாமா உன்னை அவன் வீட்டிலேயே வந்து இருக்க சொல்லிவிட்டான். அம்மா இல்லாமல் இங்கே ஒத்தை ஆளாக நீ என்ன செய்வாய்? அங்கே வந்து இருந்துக்கோ கண்ணு, அதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது என்று கூற உதட்டை கடித்தபடி தயங்கினான் திவாகரன். அவனுக்கு தெரியும், அவனும் மரகதமும் கஷ்டப்பட்ட காலத்திலேயே அவர் மனைவிக்கு பயந்து கொண்டு எந்த உதவியும் புரியாதவர். அப்பேற்பட்டவரின் வீட்டில் எப்படி சென்று தங்க முடியும்? அன்னையும் இதுவரை அவரிடம் எந்த உதவி கேட்டும் சென்று நின்றதில்லை. அந்த அத்தை அவன் வீட்டிற்கு வந்தாலே முகம் கொடுத்து பேச மாட்டார். காலம் முழுதும் அவர் கையால் எப்படி சாப்பிட முடியும்? அவன் யோசிப்பதை கண்ட வள்ளியம்மை, இருந்த ஒரே நிலமும் கைவிட்டு போய்விட்டது தம்பி. உன் படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் வழி வேணுமே என்று வருத்தத்துடன் கூற, நான் வேலை பார்த்து என் வயிற்றுப்பாட்டை பார்த்து கொள்வேன் அம்மத்தா என்று கூறி அவன் மரகதத்தின் மகன் என்று நிரூபிக்க பெருமையுடன் அவனை நோக்கிய வள்ளியம்மை, மாமன் இருக்கும்போது நீ ஏன் ராசா யாரும் இல்லாதவை மாதிரி எங்கேயோ வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டணும்? நீ அங்கே வந்து இரு ராசா, இந்த அம்மத்தாவுக்காக வேணும் என்று கண்ணீர் விட்டார். அது இல்லை அம்மத்தா, அத்தைக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. நான் எப்படி அங்கே வந்து இருக்க முடியும் என்று மெல்ல வினவியவனுக்கு வள்ளியம்மை பதில் கூறும் முன் கதவிற்கு பின்னே பாதி முகத்தை மட்டும் வெளியே நீட்டிய அம்பரி, அம்மா ஒன்றும் கூறாம நான் பார்த்து கொள்கிறேன், நீ வா மாமா என்று கூற நிமிர்ந்து அவளை நோக்கினான் திவாகரன். வள்ளியம்மை என்று பக்கத்து வீட்டு சிந்தாமணி பாட்டி குரல் கொடுக்க, இதோ வர்றேன் என்றபடி அவர் எழுந்து சென்றார். அவர் சென்றதும் அவளை நோக்கி இங்கே வா என்று அவன் கையசைக்க மெல்ல அவன் அருகே வந்து மண்டியிட்டு அமர்ந்தாள். தலையே வாராம ஏன் இப்படி பங்கரையா திரிந்து கொண்டிருக்கிறாய் என்றபடியே அவன் அவளது தலையை கோதிவிட, மாமா பழையபடி பேசுகிறான் என்கிற ஆச்சரியத்தில் நிமிர்ந்து அவன் முகம் நோக்கினாள். குலச்சி, என்ன அப்படி பார்க்கிறாய் என்று வினவியவனிடம், நீ அழாமல் இப்படி சிரித்தபடியே இருக்கலாம் இல்லையா மாமா? நீ அழுவதை காணும்போது எனக்கு மிகவும் அழுகையாக வருகிறது. இனி நீ அழாதே மாமா என்று அவள் கூற வியப்பில் விரிந்த விழிகளுடன் அவள் முகம் பார்த்தான் திவாகரன்.